இது என்னடா அது? மேடம் தேங்க்ஸ் சொல்லணும்னு தனியா பேசிட்டு இருந்தீங்க. இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு போலான்னு பார்த்தா இப்படி யோசிக்கிறீங்க. என்ன மேடம், வாட் இஸ் திஸ்? சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கௌதம். அட போங்க மேடம். சரி, லாஸ்டா கேக்குறேன், இப்போ வருவீங்களா மாட்டீங்களா? நீ கூப்பிட்டா எங்க வேணா வருவேன் கௌதம். ஆ. சரி. பாய். பென் ஷாப்பா? இங்க எதுக்காக என்ன கூட்டிட்டு வந்திருக்க? இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கியா? இல்ல, ஆனா நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இங்க இருக்கிற பென்ஸ் எல்லாம் ரொம்ப பிரஸ்டீஜியஸ் அண்ட் வெரி காஸ்ட்லி இல்ல? ஒண்ணு விடாத, எதை பத்தி கேட்டாலும் தெரிஞ்சிருக்கு. எப்படி? இந்த கவர்மெண்ட் அண்ட் காம்படென்ட் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட பல அதனால தான் எங்களால் தாங்கிக்க முடியறது இல்ல. இந்திரா, இங்க பாரு, உன் விஷயத்துல கண்டிப்பா அப்படி நடக்காது. நீ எதுவும் யோசிக்காத. சரிவா, நம்ம உள்ள போலாம். சாரி. எதுவும் எடுக்கலையா? எடுக்கணும் பென்னு. ஓ, போய் எடுத்துக்கோ.
இந்திரா வா, ம்? பில் போட்டுடலாம். நீ என்ன வாங்கின? ஆ, நான் இது மட்டும் தான் வாங்கினேன். போதும் கௌதம். நீ என்ன வாங்கியிருக்க? நான் என்ன உன்ன மாதிரி ஸ்டூடெண்டா? இது போதும். சரி கொடு, பில் போட்டு வரேன். ம்ஹும். வேண்டாம் கௌதம், இட்ஸ் ஓகே. அட கொடு. வேண்டாம், இதுதானே, நானே கொடுத்துக்கிறேன். கொடு, பரவாயில்ல. நான் ரெண்டுத்தையும் பில் போட்டு வரேன். சரியா? இங்கே இரு. ஆ, சார், தேங்க்யூ. இந்திரா, ம்? என்ன என்ன யோசனை? ஆ, இல்ல கௌதம், நேத்து இந்த டைம்ல என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதான் லைட்டா அப்செட் ஆயிடுச்சு. இப்ப எதுக்கு தேவையில்லாம? சரி, நான் உன்னை கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்திருக்கேன்ல, ம், அதுக்காக நீ எனக்கு ஒண்ணு செய்யணுமே. நானா? ம், நான் என்ன செய்யறது கௌதம்? ம், சொல்றேன். இதுல இந்திரா ஐஏஎஸ் ஓட ஆட்டோகிராஃப் வேணும். இந்தா, இதுல போட்டு கொடு. கௌதம், சும்மா என்ன கிண்டல் பண்ணாத. இல்ல இந்திரா, நான் சீரியஸா சொல்றேன். உன் ப்ரிலிமினரி ரிசல்ட் வந்த அன்னைக்கே உன் கையால ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கி வைக்கணும்னு நான் நினைச்சேன். அப்புறம் நீங்க கலெக்டர்லாம் ஆயிட்டீங்கன்னா என்ன மாதிரி நார்மலான ஆளுக்கெல்லாம் சைன் போட்டு கொடுப்பீங்களா? ம், அப்போல்லாம் உங்க சைன் அவ்வளோ வேல்யூவா இருக்கும். அதான் கேக்குறேன், நீங்க இப்பவே போட்டு கொடுங்க. கௌதம் போதும், நீ என்ன சும்மா ஓட்டாத. சரி, இப்போ என்ன, நான் சைன் பண்ணணும் அவ்வளவுதானே? ம், சரி கொடு. ம், இந்தாங்க, இதுல தான் சைன் கேட்டேன். கௌதம், கௌதம், உனக்கு இந்த பென் எவ்வளோன்னு தெரியுமா? 1 lakhக்கு மேல. இவ்வளோ வேல்யூவான பென் தெரியுமா? நீ எதுக்காக வாங்கின இத? நான் ஒரு ப்ரெஷியஸான பொண்ணுக்காக கிஃப்டா தரதுக்காக தான் இதை வாங்கினேன். என்னங்க மேடம், இந்த வேல்யூவான பெண்ணு ஒரு முக்கியமான பொண்ணுக்கு நீங்க இதுல தான் இதுக்கப்புறம் சைன் போடணும். என்ன சொல்ற கௌதம்? எனக்கா? நோ நோ நோ, வேணாம். இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, வேணாம். அதெல்லாம் ஒரு ஜாஸ்தியும் இல்லை. யூ டிசர்வ் இட். இந்தா, இதுல எனக்கு ஒரு சைன் பண்ணி ஆட்டோகிராஃப் போட்டு கொடு. என்ன கௌதம், ஏன் இப்படி பண்ற? இவ்வளோ எக்ஸ்பென்சிவான பென்லாம் எனக்கு வேண்டாம். நான் பண்றது எல்லாமே கரெக்டா தான் பண்றேன். நீ இந்த பேனால இந்திரா ஐஏஎஸ்னு சைன் பண்றத நான் பார்க்கணும். ம், இந்தா, இது என் gift. புடி. நீ ப்ரிலிமினரியில பாஸ் ஆன மாதிரி மெயின் எக்ஸாம்லயும் பாஸ் பண்ணி பெரிய ஆளா வரணும். இந்தா. கௌதம், உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா? நான் ஐஏஎஸ் ஆயிடுவேனா? என்ன இந்திரா, கண்டிப்பா. நீ எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றன்னு நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். நீ ஐஏஎஸ்லாம் கண்டிப்பா ஆயிடுவ. இந்த பேனால நீ சைன் பண்ண தான் போற. யாருக்காக இல்லைனாலும் உனக்காக நான் இந்த படிப்பை வெற்றிகரமா முடிப்பேன் கௌதம். தேங்க்யூ ஸோ மச்.
ம் தேங்க்யூ. இது பார்த்துக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? வா போலாம். ம் போ. சரி. ஒரு கடை தானே? ம். ஏன் அப்படி சிரிக்கிற? நான் அதை தெரியாம தானே கேட்டேன். இல்ல, நீ இவ்ளோ நாள் ஆச்சு சென்னைக்கு வந்து, ஒரு பானிபூரி கடை கூடவா தெரியாது? தெரியாது கௌதம். நான் தூரத்துல இருந்து பார்த்திருக்கேன். ஆனா கிட்டலாம் போனதில்ல, சாப்பிட்டதும் இல்ல. என்னது, இது வரைக்கும் நீ பானிபூரி ட்ரை பண்ணதே இல்லையா? இல்ல. அது என்னமோ சாப்பிடுறது வேற கஷ்டமாமே. கல்யாணி நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேன்னு அப்பப்போ சொல்லுவா. எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிரும் தெரியுமா? ம், அப்படியா? அட நிஜமாதான் கௌதம். அப்படியா? சரி, அப்படின்னா நீ கண்டிப்பா பானிபூரி சாப்பிட்டே ஆகணும். ஐயோ அதெல்லாம் வேணாம். வேணாம் வேணாம், எனக்கு அதெல்லாம் சாப்பிடவே தெரியாது. அதுவும் இப்பதானே ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டோம். வேணாம் கௌதம். ம்ஹும். நான் சொல்லித்தரேன், நீ சாப்பிடுற. வா வா வா. பையா, 1 பிளேட் பானிபூரி. சாப்பிடு. என்ன குடு, நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாரு. அவ்வளவுதான். கௌதம் அது சாப்பிடு. இரு, நான் ஊட்டி விடுறேன். பையா, பானிபூரி கொடுங்க. சின்ன வயசுல எதையாவது பார்த்தா பயந்துட்டு ஆன்னு கத்துவோமே, அந்த மாதிரி ஆன்னு காட்டு. ஆ ஆ ஆ ஆ ஆ அவ்வளோதான். இப்படிதான் சாப்பிடணும். ஓகேவா? உனக்கு வேற ஏதாவது வேணுமா? நான் போய் வாங்கிட்டு வரவா? ஐயோ போதும் கௌதம், நம்ம போலாம். டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? ஆ, ஒரு காஃபி மட்டும் சாப்பிட்டு போலாமா? அதோட முடிச்சுக்குவோம். ம் ஓகே. என்ன ஒரு மாதிரி பார்க்குற? இல்ல கௌதம், ஆக்சுவலா என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. டைவோர்ஸ்ல சைன் பண்ற, அப்புறம் நான் மழையில நனைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு அழகான சேஃபான ஒரு ஹட்டு கட்டி கொடுக்குற. இப்போ கஷ்டப்பட்டு ஜெயில இருந்து போராடி வெளியே கூட்டிட்டு வந்திருக்க. இப்படி நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு, இப்படி போதும் போதுங்கிற அளவுக்கு நான் ஆசைப்பட்டது எல்லாமே எனக்கு வாங்கி கொடுத்து என்னை இவ்ளோ சந்தோஷமா வச்சுக்கிற. இதுல எந்த கௌதம் நிஜம், எந்த கௌதம் போய்? நீ ரெண்டுமே போட்டு குழப்பிக்காத. அது வேற டிபார்ட்மெண்ட்,
இது வேற டிபார்ட்மெண்ட். எப்படி அது? எனக்கு புரியல. இல்ல இந்திரா, நீ மழையில நனைஞ்சிட்டு இருந்த, அதனாலதான் உனக்கு இல்ல, அப்புறம் எதுக்கு என்ன டைவர்ஸ் பண்ற? கேட்டா சைக்காலஜி அது இதுன்னு 1008 உப்பு சப்பு இல்லாததெல்லாம் சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்கு. சரி போலாமா காஃபி ஷாப்க்கு? போலாம். அதுக்கப்புறமா தான் எனக்கே தோணுச்சு. நான் உனக்கு ஐடியா தான் கொடுத்தேன். சார். தேங்க்யூ. தேங்க்ஸ். ஓகே சார். என் கூட இருக்கும்போது நீ எவ்வளோ சந்தோஷமா இருக்க, அப்புறம் எதுக்கு டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ண? 2 பேருக்கும் இவ்வளோ ஆசை இருக்கு, எங்கே போய் முடிவு போகுதோ தெரியல. கௌதம், காஃபி குடி. ஆ ஆ இந்திரா. மாமா. என்னம்மா ஆட்டோல தான் வந்தியா? இல்ல, பஸ்ல வந்தேன். அதான் முகம் வாடி போயிருக்கு. மடி, நீ சாப்பிட்டியா? போ, முதல்ல போய் சாப்பிடு போ. என்னடி, என்னாச்சு? நானே உனக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன். அம்மா, உனக்கு மெயின் எக்ஸாம் கோச்சிங் ஃபீஸ் எவ்வளவு கட்ட சொன்னாங்க? இந்திரா, ஏன் இந்திரா, புக்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் அவங்களே வாங்கி கொடுத்துருவாங்களா இல்ல நம்ம தான் வாங்கிக்கணுமா? இந்திரா, என்னாச்சு? இந்திரா, 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 என்னாச்சு? இந்திரா, என்னடி? இங்க பாரு இந்திரா. என்னடி, என்னாச்சு? ஏன் ஃபீஸ்க்கு நிறைய பணம் கேட்டாங்களா? சொல்லுடி.
என்னாச்சு? ஏன் அழற? சொல்லு. ஐஏஎஸ் கோச்சிங் இப்போதைக்கு என்னால கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சுக்கா. என்னடி சொல்ற? இத preliminary எக்ஸாம்ல கிளியர் பண்ணிட்டியே. என் மேல இருக்கிற கேஸ்ல இருந்து நான் அக்யூஸ்ட் இல்லைன்னு தெரியற வரைக்கும் என்னால ஐஏஎஸ் கோச்சிங் கண்டினியூ பண்ண முடியாதுக்கா. மெயின் எக்ஸாமும் எழுத முடியாதுன்னு சொல்லிட்டாங்க.